ஜனநாயகனோட வந்து பராசக்தியும் வருது. ஸோ அந்த டாக்ஸுமே போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 14th சொல்லியிருந்தாங்க, இப்போ 10th சொல்றாங்க. இது இப்போ ரிலீஸ் ஆகுறதுனால உண்மையிலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம்னு கிடையாதுங்க. எப்பயுமே ஒரு பெரிய படம் வருது, இன்னொரு நாட் ஸோ பெரிய படம் வரும்போது கண்டிப்பாக அதோட ஸ்க்ரீன் ஷேர் கம்மியாகும். ஸோ பராசக்தி வந்து கொஞ்சம் தள்ளி வந்திருந்தால் அதுக்கு ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஷேர் கிடச்சி, மீன் அதுக்கு நல்ல ஸ்க்ரீன் ஜாஸ்தியான ஸ்க்ரீன் ஷேர் கிடச்சிருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனநாயகனா பராசக்தி ஜனநாயகன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா தளபதியோட படம். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் பராசக்தி ஒரு 10 நாள் ஒரு ரிப்பப்ளிக் டேக்கு வந்திருந்தேன்னா இன்னும் ஜாஸ்தியாகவே உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்குன்ற என்ன ஒரு கருத்து. ஓகே. ஏன்னா நிறைய ஸ்பெகுலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க, இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம், அந்த அழுத்தம் அதெல்லாம் இருக்குது. பட் அது உண்மையிலே அதனால சினிமா பொலிட்டிக்கல் அது வேற. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் அண்ட் பேட்டை வந்துச்சு, வாரிசு துணி வந்துச்சு, அதெல்லாமே எந்த பொலிட்டிக்கும் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ ப்ரொடியூசருக்கு என்ன மேக்ஸிமம் ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி யூட்டிலைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் பொங்கல் இஸ் பெஸ்ட் ரிலீஸ் டேட் ஃபார் எனி ஃபிலிம். ஓகே. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ண பார்க்குறாங்க. அது மட்டும் தான். அது மட்டும் ராஜா சாப் வருது, சிறை பண்ண ஒரு 4 படம் வருது இந்த பொங்கலுக்கு.